வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கார்போச்சிட் அட்டையை வச்சு கேரம் போர்டு தான் மேக் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கேரம் போர்டு எப்படி செய்யணும் வீடியோ போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்போச்சிட் அட்டையை வச்சு தான் கேரம் போர்டு மேக் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கார்போச்சிட் அட்டை இருக்குது. கார்போச்சிட் அட்டை பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸாக எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வாங்கினா இருக்கும் பார்த்தீங்களா சைஸ், அந்த சைஸ் எடுத்துங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட இந்த அளவு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. கரெக்டாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் மார்க் பண்ணிவிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு அந்துட்டேன். நம்மளோட கார்போச்சிட் அட்டை எவ்வளோ சைஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு அந்துட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 30 + ஒரு 5 வருது. நீட்டு பார்த்தீங்கன்னா அகலமும் அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லென்த்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 3 வச்சுருக்கேன். நான் கரெக்டாக 3 வச்சு மார்க் பண்ணிட்டேன். அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 3 வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கார்போச்சிட் இந்த சைஸ் தான் இருக்குது. உங்கள்கிட்ட பெருசாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பெருசாக வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த சைஸ் இருக்கிறதுனால நான் 3 மார்க் பண்ணிட்டேன். 3 வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கோடு ஒன்று போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி பாக்ஸ் போல் வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், அப்படியே வச்சு அப்படியே பாக்ஸ் போல் கோடு மாரி போட்டுங்க. கரெக்டாக சுற்றி நான் அதே இடத்துல வச்சு 3 வச்சு டாட் வச்சு கோடு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், கோடு போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்போச்சிட்லேயே கேரம் போர்டு செய்கிறோம். வேறு லெவலில் இருக்கும் இது. நம்ம காசு குத்தே வாங்க தேவையில்லை. கடையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 அது போல் வரும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காசு செலவே இல்லாமல் பண்ணுறோம். காயின் கூட நம்ம கார்போச்சிட் அட்டையிலே பண்ணுறோம். உங்களுக்கு காயின் நல்லா வேணும்னா கடையில் வாங்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். காயின் மட்டும் பார்த்தீங்கன்னா கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா தான் வரும். சூப்பராக இருக்கும். இதில் ரொம்ப சூப்பராக விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ பாக்ஸ் போல் வந்துட்டு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வச்சு நம்மளுக்கு வந்து காயின் வீத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் தான் கட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வச்சா அது சைஸ் இருந்துச்சு, அதனால் கிளாஸ் வச்சு மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த சைஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். காயின் வந்து வீத்துக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் சுற்றி 4 இடத்துலையும் அதே போல் ரவுண்ட் ஷேப்பில் வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி வச்சு மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணிடலாம். பார்த்து பொறுமையாக கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கட் பண்ணுறேன் பாருங்கள். இதே போல் கரெக்டாக வச்சு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து பார்க்கவே நல்லாயிருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். கார்போச்சிட் அட்டை பெருசாக இருந்தால் இன்னும் வேறு லெவலில் பண்ணலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் சிம்பிளாக பாருங்கள், கட் பண்ணிட்டேன் பாருங்கள். 4 ஷேப் கரெக்டாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி அப்படியே பார்டர் மாரி போட்டு அங்கங்கே காயின் வைக்கிறதுக்கு மட்டும் நம்ம காயின் வச்சு அடிப்போம் பார்த்தீங்களா, அதுதான் நெக்ஸ்ட்டு வரையணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வேலை முடிஞ்சது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் வச்சு சைஸ் வந்து அளவு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. நம்ம கட் பண்ண பார்த்தீங்களா இப்போ ரவுண்ட் ஷேப்பு காயின் வித்துக்கு அந்த சைஸ்லாம் வச்சு பார்த்துங்க கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நம்மளது வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியலாம் நான் பண்ணுறேன், அதே போல் பார்த்து பண்ணுங்கள். ஈஸியாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பசங்க மறக்காமல் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் நம்மளே செஞ்சு நம்மளே வீட்டிலே விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். காசு செலவு கிடையாது. வீட்டில் அட்டை இருந்தாலே போதும். இதுமாரி இல்லை கடைங்களில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. பங்க் கடைங்களில் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. கரெக்டாக ஒரு 2 mm வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்பில் காயின் வச்சு அடிப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் இந்த பார்ட்ரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி மார்க் பண்ணிட்டு பாருங்கள். கரெக்டாக 2 mm வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. சுற்றி கரெக்டாக பாக்ஸ் ஷேப் வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மூலையிலும் பார்த்தீங்கன்னா இது சர்க்கிள் வச்சு 2 வட்டம் போட்டுக்கணும். நான் பண்ணுறேன், அதே போல் பார்த்து பண்ணுங்கள் கைஸ். வேறு லெவலில் இருக்கும். ஈஸியாகவே பண்ணலாம், நீங்களே வீட்டிலே பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து நான் மாற்றி போட்டுட்டேன். நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே கரெக்டாக போட்டிருப்பேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு சர்க்கிள் மட்டும் தான் நம்ம மாற்றி போட்டுட்டோம். சரி, அது ஐஸாக நல்லா இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். மிச்சம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதே போல் பார்த்து நீங்களும் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள் சர்க்கிள்லாம் போட்டாச்சு பாருங்கள். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காயின் வச்சு அடிப்போம் பார்த்தீங்களா அந்த ரவுண்டு, அதுக்கு தான் இது போட்டிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கலர் தான் கொடுக்கணும். கலர் கொடுத்து முன்னாடி சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கலாம். பெருசாக போடணும், நம்மக்கிட்ட இருக்கிற சைஸுக்கு, அதனால் நான் சின்னதாக போட்டுட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொன்று சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டு அதில் வந்து கலர் ரெட் கலர் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மகிட்ட ரெட் கலர் மார்க்கர் இருக்குது, அதனால் நான் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். அது ரெட்டு தான் நல்லாயிருக்கும் கேரம் போர்டுக்கு. மிச்சம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன காயின் வச்சு அடிப்போம் பார்த்தீங்களா, அதனால் அது எல்லாத்துக்கும் ரெட் கலரே கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெட் கலர் கொடுத்தோடனே பாருங்கள் ஓரளவு சூப்பராக கேரம் போர்டு லுக் வந்துச்சு பாருங்கள். மிச்சம் இருக்கிற 4-6 வட்டத்துலேயும் அதே போல் ரெட் கலரே கொடுத்துக்கலாம் காய்ஸ். பாருங்கள் கேரம் போர்டு லுக் வந்துச்சு பாருங்கள். நம்ம ஓரளவு கேரம் போர்டு வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம அதே கார்புச்சீட் அட்டை வச்சு தான் பார்டர் மாரி பண்ண போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காயின் இப்போ அடிச்சோன்னா வந்து வெளியே போய் விழுந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்டர் மாரி கட்டணும். அதனால் கார்புச்சீட் அட்டையே கட் பண்ணி இதே போல் சுற்றி ஓட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிக்கிறேன் பாருங்கள் அதே சைஸுக்கு வச்சு கார்ட்போர்ட்லேயே கட் பண்ணிட்டேன். பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம், க்ளூ கூட தேவையில்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. சுற்றி ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலரிங் பிளாக் கலர் கொடுத்தா நம்மளோட கேரம் போர்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணி சுற்றி பார்டர் அப்படியே ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் சுற்றி 4 மூலையிலையும் வச்சு ஒட்டிக்குங்க. பாருங்கள் பார்டர்லாம் ஒட்டியாச்சு பாருங்கள். இன்னும் கூட என்னென்னா ஹைட்டு வந்து ஒட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம காயின் அடிக்கும் போது வெளியே போய் வியாது காயின், நம்ம ஒரு கேரம் போர்டு உள்ளே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலரிங் கொடுத்துக்கலாம். பிளாக் கலர் கொடுத்தா கொஞ்சம் பார்க்க கேரம் போர்டு லுக் வந்துடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் நம்மகிட்ட மார்க்கர் இருக்குது, அதனால் பிளாக் கலரே கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் கொடுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரம் போர்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கார்ட்போர்ட் ஷீட்லேயே பண்ணியிருப்போம், பார்த்துருப்பீங்க. சிம்பிளான மெத்தட்லேயே பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம காயின் வந்து கார்ட்போர்ட் ஷீட்டில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் காயினும் கார்ட்போர்ட் ஷீட்டில் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காயினை வச்சுட்டு பாருங்கள் ரெட்டு ஸ்டைகர் பார்த்தீங்கன்னா ரெட்டு ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஒரு ரெட் காயின். மிச்சம் எல்லா காயினையும் வச்சுட்டு நம்ம ஆடி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஒரிஜினல் கேரம் போர்டு மாதிரியே இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டைகர் வச்சு அடிப்போம், காயின் உள்ளே போய் வீதா இல்லைன்னு பார்க்கலாம் காய்ஸ். பாருங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் வீழவே இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காயின் உள்ளே வீழ்ந்துச்சு பாருங்கள். வேறு லெவலில் ஒர்க் ஆகுது பாருங்கள். எடுத்துக்கலாம். மறுபடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு காயின் வீழ்ந்துருக்கு பாருங்கள். ரெட் காயின் வீழ்ந்துருக்கு நம்மளுக்கு. ஃபாலோ வீதா இல்லைன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாலோ வீல அந்த ஹைட்டு கொஞ்சம் இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் ஏற்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம அடிக்கும் போது காயின் வந்து வெளியே போய் வீயாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து வெளியே போய் வீது பார்த்தீங்கன்னா. நான் வந்து ஹைட்டு மீடியமாக வச்சுருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா வெளியே போய் விழுந்தது. நீங்கள் ஹைட்டு கொஞ்சம் ஏற்றி வைங்க, இன்னொரு அட்டை கூட வச்சு ஒட்டிடுங்க கார்போர்ட் அட்டை. அதுபோல் ஒட்டினீங்கன்னா நம்மளோட ஸ்டைகர் வந்து வெளியே போய் வீயாது, கேரம் போர்டு உள்ளே இருக்கும். சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரம் போர்டு மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செலவே இல்லாமல் வீட்டிலே நம்மளே செய்யலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ்.